வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு என்ன தமிழ் கொண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம புக் ரிவ்யூ பண்ண போறோம். என்ன புக் நம்ம ரிவ்யூ பண்றோம் பாத்தீங்கன்னா ஒய் வி ஸ்லீப் இந்த புக் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த புக் ஆதர் நேம் என்ன பாத்தீங்கன்னா மேத்யூ வால்கர். இந்த புக்ல நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள காலத்துல எல்லாருமே லேட் நைட்ல தூங்குறதுனால யாருக்குமே ஹெல்த் ஸ்லீப் கிடைக்க மாட்டேங்குது. அதனால சில வட்டம் நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும், எல்லாருக்குமே ஹெல்த் ஸ்லீப் கிடைக்கும் சொல்றா. சரிங்களா? இந்த புக் நான் ரீட் பண்ண போகும்போதுல மெயினா ஒரு 12 டிப்ஸ் ஃபார் ஹெல்த் ஸ்லீப் இருக்கு. அந்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஆனா கடைசி வரை வீடியோ பாருங்க, சில இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, என்னென்ன 12 டிப்ஸ் இருக்கு இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டிக் டு எ ஸ்லீப் ஷெட்யூல். யாராவது தூங்கத்துக்காக ஸ்லீப் ஷெட்யூல் போட்டிருந்து அது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். ஏன் எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் மேனோ ஒரு என்டர்பிரனரா மாறுவீங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா பிசினஸ் மேனோ ஒரு என்டர்பிரனரும் கண்டிப்பா அவங்க தூங்குறதுக்கான ஸ்லீப் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல தான் அவங்க தூங்கி இன்னைக்கு வரைக்கும் ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஒரு சக்சஸ் பண்ணா மாறிக்காங்க. சரிங்களா? அதுல நீங்களும் ஒரு சக்சஸ் பண்ண மாறுனா நீங்களும் ஸ்லீப் ஷெட்யூல் டைம் டேபிள் போட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு மில்லியனா மாறுவீங்க. செகண்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நாட் டு எக்ஸசைஸ் டூ லேட் இன் டே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ணது ரொம்ப நல்லது தாங்க. ஆனால் ஈவினிங் டைமில் 4 o'clock 5 PM அப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் 7 AM 8 PM 9 PM எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் பாடி ரெஸ்ட் எடுக்க மோஸ்ட்ல எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும், அதிகமாக நீங்கள் வெயிட்டில் எப்படி போட மோஸ்ட்ல திடீர்னு சோர்வாவீங்க. சரிங்களா? நீங்கள் நைட் டைமில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அதில் உங்களுக்கு ஸ்லீப் மட்டும் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணாதுக்கு தான் சொல்கிறாங்க. ஐ மீன் 7 PM 8 PM எக்ஸசைஸ் பண்ணாதாங்க சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். தேர்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவாய்ட் த கேஃபீன் அண்ட் நிக்கோட்டின். காஃபின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிடிஎம் செகமெண்ட்ல கேஃபின் ட்ரக்ஸ் தெரியுங்களா? இப்போ காஃபில 200% அதிகமாக கேஃபின் சேர்த்தாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு அரை கிளாஸ் குடிச்சா போதுங்க, தொடர்ந்து நீங்கள் 3 நாள் தூங்கலாங்க. அதனால கேஃபினை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நீ யூஸ் பண்ணீங்க தூங்கினீங்கன்னா உங்க பாடி ரொம்ப கெட்டு போகும்னு சொல்றாங்க. நிக்கோட்டின் என்ன பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிப்பேன். சரிங்களா? சிகரெட்டும் அடிக்கக்கூடாது. ஏன்னா சிகரெட் கிட்டத்தட்ட 4900 கெமிக்கல்ஸ் இருக்கு. அதில் 69 கெமிக்கல் உங்களுக்கு கேன்சரை உருவாக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால நீங்க சிகரெட் அடிச்சாலும் உங்க பக்கத்தால் அடிச்சாலும் அந்த சிகரெட் கிட்ட இருக்காங்க. ஏன்னா உங்க பாடி கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு வரை என்ன பாத்தீங்கன்னா வேப்பிங்னு உண்டுங்க. அந்த வேப்பிங்க சிகரெட் அடிக்க கூடாது, வேப்பிங் ஒன்றுதான். ஃபோர்த் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவாய்ட் த ஆல்கஹால் பிஃபோர் த பெட். நீங்கள் குடிச்சிட்டு நல்லா தூங்கலாம் சொல்லி தூங்காதுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஆவரேஜாக ஹார்ட் பீட்டோட குடிச்சிட்டு தூங்கும் போதுல இப்போ ஹார்ட் பீட் ஒரு 50% அதிகமாக ஹார்ட் பீட் துடிக்குதான். அதனால தான் பிளட் ப்ரெஷர் ஏறனால தான் ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவும் அதிகமாக சண்டே அன்னைக்கு தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மண்டே வேலைக்கு போகணும்ல, அதனால குடிச்சிட்டு அந்த டைமில் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் இறந்தும் போயிருக்காங்க. அதனால இன்னிலேருந்து நீங்கள் இந்த ஆல்கஹாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிங்க. சரிங்களா? அப்போதான் நீங்க ஃபியூச்சர்ல உங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால இன்னிலேருந்து இந்த ஆல்கஹாலை இன்னிலேருந்து விட ஆரம்பிங்க. ஃபிஃப்த் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவாய்ட் லார்ஜ் மீல்ஸ் அண்ட் பீவரேஜஸ் பிஃபோர் த பெட். நீங்க பெட் மேல தூங்க முன்னும் அதிகமாக நீங்க சாப்பிடவும் கூடாது, கம்மியாக தான் நைட் டைம்ல சாப்பிடணும். அதுக்கப்புறம் குளிர் பானங்களுக்கு குடிக்கக்கூடாது. பெப்சி மெரிண்டா 7up எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்டை அதிகமாக எடுக்கக்கூடாது. சரிங்களா? நைட் டைம்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன் ஆயில் டைமுக்கு சாப்பிடும் போதுல ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல நீங்க ஒரேடியா படுத்தான் கிடக்க போறீங்க. ஏன்னா மார்னிங் டைம்ல சாப்பிடும் போது நீங்க நடந்துட்டு போது ஒர்க் பண்ணும் ஒரு ப்ராப்ளம் வராது. சரிங்களா? அதெல்லாம் நைட் டைம்ல சாப்பிட அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். அது குளிர் பானங்கள் குடிக்கக்கூடாது. சரிங்களா? இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். சிக்ஸ்த் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா யூ பாசிபிள் டு அவாய்ட் த மெடிகேஷன் தட் டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப். நீங்கள் எமர்ஜென்சி மட்டும் தான் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும், தவிர தேவையான டைமில் நீங்கள் நைட் டைமில் மெடிசன் எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஸ்லீப் அங்கே மோஸ்ட்ல பார்த்துருப்பீங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் மட்டும் தான் மெடிசன் சாப்பிடணும் சொல்லலாம். நைட் டைமில் அதிகமாக மெடிசன் சாப்பிட சொல்ல மாட்டார். அதனால் நீங்களே உங்கள் மெடிசன் நைட் டைமில் அதிகமாக எடுத்துக்காங்க. அது நீங்களே உங்கள் தூக்கத்தை உங்கள் கையாலே கெடுக்கிற மாதிரி. சரிங்களா? அதனால இன்னிலேருந்து நீங்கள் நைட் டைம் அதிகமாக மெடிசன் எடுத்துக்காங்க. சரிங்களா? எமர்ஜென்சி மட்டும் எடுத்துடுங்க. செவன்த் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் ஸ்னாப்ஸ் ஆஃப்டர் 3 PM. நீங்கள் மதியம் சாப்பிட்ட ஒரு 3 PM மேலே வாங்க ஒரு நல்ல குட்டி தூக்கம் போடும் சொல்லி எல்லாருமே குட்டி தூக்கம் போடுவோம். அப்படி தூக்கம் போடும் மோஸ்ட்ல நம்ம நைட் டைம்லாம் தூக்கம் வரவே செய்து நம்ம யோசிக்க மாட்டோம். சரிங்களா? அதனால இன்னிலேருந்து நம்ம இந்த 3 PM மேல் நம்ம ஒரு குட்டி தூக்கம் போடக்கூடாது அப்படி மைல் நினைவு வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா நம்ம நைட் டைம்ல தான் நல்லா தூங்கணும். அப்போ தூங்கிங்கன்னா நைட்ல நல்லா தூங்க முடியாது. சரிங்களா? இது ஒரு நல்ல டிப்ஸ். இந்த டிப்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம நினைவு வச்சுக்கணும். சரிங்களா? எய்த் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹேவ் ஏ ரிலாக்ஸேஷன் ரீஸ்லீப் ரொட்டீன் லைக் ஏ லிசன் ஏ மியூசிக் ஆர் ரீடிங் ஏ புக். இது ஒரு நல்ல டிப்ஸுங்க. ஏன் இப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தூக்கம் வரமையினா ஒரு ½ அன் அவர் நீங்க புக்கை ரீட் பண்ணீங்கன்னா இது ஒரு நல்ல டிசிப்ளின் பழக்கம். இந்த பழக்கத்தை நீங்க அப்படி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு நல்ல மனிதரா மாறலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு புக்கை நீங்க படிச்சாலே போதும், ஒவ்வொரு கருத்தும் உங்க மைண்ட்ல பதிய பதிய நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதரா மாறுவீங்க. நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கும் போதுல வந்து அப்பா அம்மா வந்து ஒரு புக்கை, ஒரு காமிக் கதையோ ஒரு சின்ன கதையோ அதை வந்து சொல்லுவாங்க. அது அப்ப அந்த குழந்தை கேட்டு கேட்டு வளரும். ஆனா இப்போ உள்ள காலத்துல வந்து எல்லா குழந்தையும் வந்து போன்ல நோண்டிட்டு இருக்கும் போதுல அந்த பழக்கம் கொண்டு வந்தனால அந்த குழந்தை வந்து புக் ரீட் பண்ணதே வெறுத்து போகுது. சரிங்களா? அதனால இல்ல நீங்களும் அந்த புக்கை ரீட் பண்ண குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல பழக்கம் மாறிச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல மனிதரா மாறுவான். சரிங்களா? அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, நீங்க மியூசிக் கேட்கற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து ஒரு ½ அன் அவர் ஒரு 15 மினிட்ஸா கேளுங்க. சரிங்களா? அப்பயே உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடும். இந்த பழக்கத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். 9th டிப்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, டேக் த ஹாட் பாத் பிஃபோர் த பெட். நீங்க தூங்குற முன்ன வந்து ஒரு ஹாட் பாத் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே. ஏன் இப்படி சொல்ல போச்சு, நீங்க ஹாட் பாத் எடுக்கும் போது உங்க பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸன் ஆகி பாடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நினைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா உங்க நல்லா நீங்க ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை பெறலாம். சரிங்களா? அதனால இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க மார்னிங்ல வந்து கூலிங் வாட்டர் குளிக்கணும். நைட் டைம்ல ஹாட் பாத் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இது ஒரு நல்ல டிப்ஸ். அந்த டிப்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 10th டிப்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, கீப் யுவர் பெட்ரூம் டார்க் அண்ட் கூல். உங்க பெட்ரூமை வந்து நீங்க டார்க்கா வச்சீங்கன்னா நீங்க போன அனுப்பி நல்லா தூங்கலாம் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வெளிச்சத்துல நிறைய பேருக்கு தூக்கம் வராது. எனக்கெல்லாம் இருட்டுல இருந்தாங்க நல்லா தூக்கம் வரும். சரிங்களா? அதனால உங்களுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும். அதனால நீங்க உங்க ரூமை டார்க்கா வச்சீங்கன்னா நல்லா தூங்கலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க பெட்ரூம் வந்து ஃபுல்லா கூலிங்கா வைக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து ஹாட்டா இருக்கும் போது யாருக்குமே தூக்கம் வராது. அந்த கூலிங்கா இருந்தா உடனே வந்து பெட்ல போது தூங்கிடும்ல. அதனால கூலிங்கா வைக்க சொல்றாரு நம்ம ஆத்தர். சரிங்களா? இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். 7th டிப்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு நேச்சுரல் டேலைட் டூரிங் த டே டைம். யாராவது வந்து காலையில வந்து சீக்கிரமா எந்திரிச்சுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க 6 AM 7 AM இரவும் போச்சுல நீங்க வந்து டேலைட்டை கண்ணா பாப்பீங்க. அந்த டேலைட் படம் போச்சுல விட்டமின் டி உங்க உடம்பு செய்து நீங்களே உங்க பாடியை புல் பண்ணி ஹெல்த்தா வச்சுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, அந்த கோவிட் வந்து தான் வந்துச்சு. எல்லாருமே வந்து லேட்டா தான் தூங்குறோம், லேட்டா தான் எந்திரிக்கணும். சரிங்களா? நான்லாம் பாத்தீங்கன்னா 10 o'clock மேல தான் எந்திரிப்பேன். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சீக்கிரம் எந்திரிச்சா. ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகா பண்ணுங்க. உங்க பாடியை நீங்களே உங்க புல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சாலையில ஒரு புஷ்அப்ஸோ எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்க பாடி கண்டிப்பா வந்து ஹெல்த்தாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சன்லைட்டில் உங்கள் ஃபேஸை காணிங்க, உங்கள் பாடியை நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஒரு நல்ல டிப்ஸ். அந்த டிப்ஸை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். 12th டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, லிமிட் யுவர் ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் த பெட். நீங்கள் தூங்குற முன்ன வந்து ½ அன் அவர் முன்னே உங்கள் செல்ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபோனை பார்த்துருந்தா உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த செல்ஃபோனோட எலிட் லைட் வந்து உங்கள் கண்ணில் பட்டு மூளைக்கு லீஃப்லைட் ஆகும்போது ஒரு சின்ன கெமிக்கல் துறக்கிறனால தான் உங்களுக்கு தூக்கமே வரமாட்டுக்கு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தூங்குற முன்ன ½ அன் அவர் முன்னே உங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ காலத்து குழந்தைல எல்லாருமே வந்து செல்ஃபோன், லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த எலிட் லைட் வந்து அவங்களுக்கு தெரியாமல் உங்கள் மைண்டுக்குள்ளே போய் ஒரு சின்ன கெமிக்கல் துறனால தான் அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டுக்கு. இந்த வேலை இப்போ வரைக்கும் 3 நாளில் ஒரு 3 பங்கு இப்படி தான் நடந்துருக்கு. சரிங்களா? அதனால தான் ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஃபோன், லேப்டாப்லாம் கொடுக்க கொஞ்சம் குறைச்சி வைங்க சொல்கிறேன். சரிங்களா? இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னால் ஃபோன் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியல, எனக்கு ஃபோன் கண்ட்ரோல் பண்ண ஏதாவது ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஃப்ரீன்னு ஒரு ஆப் இருக்குது. சரிங்களா? அந்த ஆப் வந்து இவ்வளோ மணி நேரம் நீங்கள் அந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க சொல்லி உங்கள் டைம் லிமிட்டட் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதனால அந்த ஆப் லாஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, இத்தனை மணி நேரத்துக்கு இந்த செல்ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடும் சொன்னால் கண்டிப்பாக ஆஃப் ஆயிடும். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த டவுன்லோட் இருக்குது, மறக்காம யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது. சரிங்களா? இன்னைக்குள்ள தகவல் தாங்க. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 12 டிப்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஸ்லீப்னு எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த எல்லாமே நான் ஒய் வி ஸ்லீப் இந்த புக்ல இருந்து ரீட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். மெயினான பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒய் வி ஸ்லீப் இந்த புக் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து அமேசான்ல வாங்க ஆசைப்பட்டீங்க, கீழே லிங்க்ல இருக்கு, மறக்காம யூஸ் பண்ணி வாங்கிடுங்க. சரிங்களா? கடைசி வீடியோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் நண்பா. இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ண. சரிங்களா? இந்த புக் ரிவ்யூ எல்லாமே புக் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஸ்லீப் பண்ணதான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற முடியும். சரிங்களா? மறக்காம டு கிரியேட் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நியூ கலர் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் நண்பா.